டிவிகே மாநாடு ஒரு பக்கம், தளபதி 69 இன்னொரு பக்கம் அதனுடைய படப்பிடிப்பு. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி விஜய் வந்து ஒரு களத்தில் இறங்கி சம்பவம் பண்ண போகிறார். டிவிகே மாநாடுன்னு சொல்லும்போது தான் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு நல்ல பிரம்ம முகூர்த்தம் வாங்கல, அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா நடந்துள்ளது. புஷ்யானந்தா அதில் கலந்துக்கிட்டாரு. இதுல என்னன்னா, விஜய் இதுல கலந்துக்க போறாருன்னு சொல்லி நேற்று நள்ளிரவே அந்த அந்த ஏரியாக்குள்ள, அந்த வீசாலை 85 ஏக்கர் பகுதியில் வந்து சுற்று வட்டாரத்தில் இருந்த மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி இருந்துக்கிறாங்க. அதன் பிறகு நேரம் ஆக ஆக வெடிகாலம் 3 மணி 3:30 4 மணி ஆக ஆக சுற்று வட்டார பகுதியிலிருந்து பாண்டிச்சேரி, கடலூர், அப்புறம் வந்து திருவண்ணாமலை, வேலூர், திண்டிவனம் இந்த பகுதியிலிருந்து மோட்டார் பைக்ல, கார்ல எக்கச்சக்கமான பேர் வந்து கிட்டத்தட்ட 45,000 பேர் குவிஞ்சிட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, விஜய் வரப்போகிறார், விஜய் வரப்போகிறார். மேபி தொண்டர்களுக்கு இதில் வந்து அடுப்பில்லை, ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு பூமி பூஜை விழா. குறிப்பிட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் வந்து இந்த பூமி பூஜை விழாவில் நாயகராக அந்த விழாவில் கலந்துக்கிற ஒருத்தரா வந்து புஷ்யானந்தா இருக்க போறாருன்னு அந்த வீடியோக்கள் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வந்து 4:30 பொதுவா பந்தகாலம் நடத்து அப்படின்னா ஒரு இந்துக்கள் முறைப்படி அந்த அது எந்த விசேஷமா இருக்கட்டும், அது ஒரு பெரிய மாநாடு இல்லதான் வந்து ஒரு கட்டடம் முடிச்ச பிறகு வாசகால் வைக்கிறதுவாங்க, இல்லைன்னா ஒரு கட்டடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூமி பூஜை ஒன்று நடுவாங்க, வந்து மேஸ்திரிகள்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. அதுல ஒரு சில சாங்கியம் சும்மா இது பண்ணுவாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யாகலாம் நடத்தி ஹோமகுண்டம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் இப்படியெல்லாம் பண்ணி ஒரு சூளத்தை வேற நடுவில் நட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய படங்கள்லாம் வச்சு, இதுல இருந்து என்ன ஒரு விசேஷம்னா, கன்னியாகுமரியிலிருந்து ஒவ்வொரு பகுதியிலும் முக்கியமான சில ஆறுகளில் இருந்து நீர், புனித நீர் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஆத்துல சில தண்ணி இல்லாத ஊர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. அந்த பகுதியில் கிணறு இருக்குங்களா, அங்கிருந்து எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. புனித நீர் கொண்டு வந்து அதையும் இந்த பூஜைக்கு சேர்த்திருக்காங்க. வந்து வந்திருந்தவங்களாம் விஜய் கடைசி நேரத்துல வருவார் நிறைய பேர் வந்து அந்த யாகத்தை பார்க்கறது, ரோட்டை பார்க்கறது, யாகத்தை பார்க்கறது, ரோட்டை பார்க்கறது மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு வரலன்னு. நிச்சயமாக நேற்று கூட நான் ஒரு சேனல்ல சொல்லியிருந்தேன், விஜய் வருவதற்கான வாய்ப்பே இல்லைங்கன்ட்டு. விஜய் வந்தா ஒரு மினி மாநாடு ஆயிடும், எக்கச்சக்கமான கூட்டம் ஆயிடும், கலோபரம் ஆயிடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். மாநாட்டிற்கு அது பெரும் பிரச்சனையாக மாறும். மாநாடு கேன்சல் ஆகிறதுக்கு அனுமதி வந்து மறுக்கப்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அது கண்டிப்பா. ஏன்னா நெய்வேலி படப்பிடிப்பு தளத்தில் இருந்த பொழுது அவருக்கு ரெய்டு வராங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு சுற்று வட்டார பகுதியிலிருந்து அவ்வளவு ரசிகர்கள் ஒரு அரை மணி நேரத்தில் சேர்ந்துட்டாங்கன்னும் பொழுது, ஒரு பூமி பூஜைக்கு வி சாலையில் விக்கிரவாண்டியில் 27ஆம் தேதி நடக்க போகிற மாநாட்டிற்கு வர வேண்டிய விஜய் முன்கூட்டியே வந்துட்டாருன்னா, இதுக்கே 45,000 பேர் வந்துட்டாங்கன்னா, அப்ப வந்து விஜய் வந்துட்டாரு தெரிஞ்சு அந்த நேரத்துல வந்து ஒரு தள்ளு முள்ளு ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தால் என்ன ஆகுன்னு தெரியும். அது இது விஜய் தவிர பாத்தீங்கன்னா, விஜயுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள், சில ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள், சில மூத்த அரசியல்வாதிகள் சொல்லியிருப்பாங்க, ஐடியா சொல்லியிருப்பாங்க. புஷ்யானந்த் அவர் முழுமையா நம்புறார். புஷ்யானந்த் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் புஷ்யானந்த் மிக மிக அப்பட்டமா நம்புறார். இப்ப சமீபத்தில் கூட போய் ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருந்தாரு, வேலைக்கு போகாதீங்க, அப்புறமா வந்து நம்ம தலைவர் மாநாடு தான் முக்கியம், இது மாதிரி அவர் இயல்பா பேசுறது வந்து பேசியிருக்காப்ல. விஜயோட குணம் என்னன்னா, ஒருத்தர் முழுசா நம்பிட்டா அவங்கள வந்து முழுசா அவங்க நம்பிடுச்சு, பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரிதான் வந்து புஷ்யானந்த் அந்த இடத்துல வச்சிருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா விஜய் உட்கார்ந்து வேண்டிய இடத்தில் அவர் உட்கார்ந்து அந்த பந்தகால் நடந்த யாகத்தெல்லாம் அந்த மரியாதையெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. கீழே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்துகிட்டே இருந்து நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். வந்து எப்பா இது பிஜேபி கூட இப்படியாப்பட்ட ஒரு இது நடத்தலையே, பந்தகால் பூஜை இப்படி ஒரு யாகம் பண்ணலையே, மிகப்பெரிய யாக சண்டி யாக மாதிரி ஒரு யாகத்தை பண்ணிட்டீங்கன்னு. இன்னொரு பக்கம் வந்து ஏமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியாருக்கு போய் திடல்ல மரியாதை எல்லாம் செலுத்துனீங்க, இது பெரியார் மண்ணா ஆன்மீக மண்ணா, இது என்னன்னு தெரியல, சங்கிகளா அப்படி இப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அது அவரவருடைய நம்பிக்கை, அவரவருடைய விருப்பம். வந்து பெரியாரை மரியாதை செய்பவர்கள் ஏன் ஆன்மீகம் செய்யக்கூடாதுன்னா எழுதி வச்சிருக்காரு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரு திராவிட அரசியலை முன்னெடுத்து பண்ண போகிறார் விஜய். அந்த திராவிட அரசியலில் ஆரம்பத்திலிருந்தே அவர் வந்து அண்ணா, பெரியார், அம்பேத்கர், காமராஜர் எல்லாரையும் அவர் வந்து வழி வழியா வந்து இதே வந்துட்டு. ஏன் விசிகா மாநாட்டில் கூட ராஜாஜியோடைய அந்த கட் அவுட் வச்சிருந்தாங்க. வந்து அது கூட கடுமையான விமர்சனங்கள் இருந்து அதுக்கு திருமாவளவன் அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு, ஏன் அந்த கட் அவுட் வச்சோம் அப்படின்றதுக்காக. ஆங்கில மதுக்கடைகள் திறக்கலான்னு வந்த ஒரு அனுமதி வந்தப்போ அதுக்கு கடுமையாக எதிர்த்தவர் வந்து ராஜாஜி. ஆங்கில மதுக்கடை
கூடவே கூடாதுன்னு சொன்னவர் அவர் தான். ஒரு பக்கம் குலத்தொழிலை ஆதரித்தவர் அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் ஆங்கில மதுக்கடையை எதிர்த்தவர் அப்படின்றதுக்காக தான் இந்த கட்டோட்டை நாங்க அவருக்கு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்ப விஜய் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அவர் பெரியார் திடலுக்கும் போய் மரியாதை செலுத்துறாரு, காமராஜர் சிலைக்கும் மாலை போடுறாரு, ஒரு நம்பிக்கையா ஒரு பூமி பூஜைக்கு ஒரு யாகம் நடத்துறாரு, அங்க சூளத்தை நடுறாரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்ப இந்த பூமி பூஜை முடிஞ்சிருச்சு. இதற்கு பிறகு என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னா, இன்றிலிருந்தே இப்ப இந்த வீடியோ பேசுற இன்றிலிருந்தே அதற்கான செயல் திட்டங்கள்லாம் தொடங்கியாச்சு. குறிப்பா அந்த மாநாட்டு பந்தல் எப்படி போடுறது, ஒரு காங்கிரீட்ல போடுறதா வேற எது மாதிரியான போடுறது அப்படின்னு சொல்லி சினிமா ஆர்ட் டைரக்டர்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அவ்வளவு பேரும் கொண்டு போய் அங்க இறக்கிருக்காங்க. முதல்ல ஒரு பிளான் போடுறாங்க. எந்த இடத்துல ஆம்புலன்ஸ் நிறுத்தணும், எந்த இடத்துல வந்து ஃபயர் வண்டி நிற்கணும், குறிப்பாக எந்தெந்த இடங்கள்ல கழிப்பறைகள் இருக்கணும், எந்த இடத்துல வந்து மக்கள் வந்து ஆண் பெண் தனித்தனியா பிரிக்கணும், மாற்றுத்திறனாளிக்கு தனியாக வந்து பெண்களுக்கு தனியாக, இப்படி எங்கெங்கெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு. குழந்தைகளுக்கு இங்க அனுமதி கிடையாது. முக்கியமான விஷயம், அந்த 85 ஏக்கர்ல திறந்தவெளி கிணறுகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு இந்தியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த திறந்தவெளி கிணறுகளை வந்து மூடணும் இல்லைங்களா, தற்காலிகமா மூட வேண்டிய அந்த எது எப்படி வந்து ஒரு பலகை அடிச்சு மூடுறதா அல்லது இரும்பு வச்சு மூடுறதா தகரத்தை வச்சு மூடுறதா அதற்கான ஏற்பாடுகள் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. வந்து இப்பயே அந்த மாநாட்டுக்கான வேலைகள் ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து ஏன்னா 27ஆம் தேதி ரொம்ப நாள் இல்ல, ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. ஒரு பூமி பூஜைக்கே கிட்டத்தட்ட 45,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த மாநாட்டிற்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மாநாடு நடக்கிற அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய ரயில்வே டிராக் வந்து எழும்பூரில் இருந்து தென் மாவட்டத்திற்கு போகிற அத்தனை ரயில்களும் அந்த பகுதியில் தான் கடந்தாக வேண்டும். அப்ப அந்த ரயில்வே டிராக் வந்து அதை தாண்டி போயிட்டாங்கன்னா என்ன வருது, ட்ரெயின் வந்து போயிட்டு வந்து எப்போ வர ட்ரெயின் கிடையாது, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் போறது வருமா. ஒரு முக்கியமான ஒரு ரயில் நிலையம் விழுப்புரம் ரயில் நிலையம் வந்து, அதனால அந்த பகுதியில் தற்காலிகமாக தகரம் வைத்த அந்த இடத்த வந்து தடுக்கிறதா அல்லது ஏதாவது தட்டி மாதிரி கட்டுறதான்னு இப்ப யோசனை பண்ணீங்க. தட்டி மாதிரி கட்டினா வந்து அதையும் பிச்சிங் போயிடுவாங்க அப்படின்றதுக்காக தகர மாதிரி கட்டுறதுக்கு பின்னாடி. இதை தவிர பாத்தீங்கன்னா இன்றே டிவிகே நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே மீண்டும் ஒரு முறை புஷ்ய ஆனந்த் சந்திக்க போகிறார். அவர் சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிற தொண்டர்கள் யாரும் வந்து மது அருந்து விட்டு வரக்கூடாது, தயவு செய்து மது அருந்து விட்டு வரக்கூடாது, ஒரு நீட்டா கடைபிடிக்கணும். ஒரு பார்க்கிங் ஏரியால இருந்து வண்டியை விட்டுட்டு அந்த மாநாட்டு பந்தலுக்கு வர்றது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த நீட்னஸ் வந்து கரெக்டா இருக்கணும். முதல் மாநாடு எந்த விதத்திலும் சலசலப்போ சொதப்பலோ ஏற்பட்டக்கூடாதுன்றது மறுபடியும் ஒரு மீட்டிங் வைத்து அவர்களிடம் ஒரு உறுதிமொழியை வாங்க போகிறார். ஏற்கனவே ஒரு உறுதிமொழி வாங்கியாச்சு. ஏங்க புஷ்ய ஆனந்த் இப்படி நடந்துக்கிறாருன்னு ஒரு பக்கம் விமர்சனம், இப்படி நடந்துக்கலாம் ஒண்ணுமும் பண்ண முடியாது இல்லைங்களா, அதுவும் ஒண்ணு இருக்குது. சரி, இதெல்லாம் மீறி விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஓகே, அது குறிப்பா எவ்வளவு நேரம் பேச போகிறார் அப்படின்னு. ஏன்னா இந்த மேடையில் தான் அதிக நேரம் பேச போகிறார். இதற்கு முன்னாடி வேலாயுதம் படப்பிடிப்பிலிருந்து கிளம்பி வந்து நாகப்பட்டினத்தில் நாகை மீனவர்கள் மீது நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மிக ஆக்ரோஷமான பேச்சு பேசியிருந்தார். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பீச்சை அவர் எவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேச போகிறார். அந்த 1 மணி நேரம் வந்து இன்றைய அரசியல், நாளைய அரசியல், இன்று மக்கள் சந்திக்க உள்ள பிரச்சனை, சந்தித்து வரும் பிரச்சனை, மத்திய மாநில அரசுகள் மீது உள்ள குற்றச்சாட்டு எல்லாத்தையும் டைரக்டா பேச போகிறார். குறிப்பாக இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறோம், குறிப்பாக விவசாயிகளுக்கு நாங்க வந்துட்டா எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு நலத்திட்டத்தை, விவசாயிகளை எப்படி நாங்க வந்து பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த 85 ஏக்கர் நிலத்தை இருக்கு இல்லைங்களா, இதில் முக்கால்வாசி கிட்டத்தட்ட முழுசா பல விவசாயிகள் வந்து கொடுத்திருக்காங்க அவங்களுடைய நிலத்தை, குத்தகை மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய். அவங்க அந்த காசை தாண்டி நாங்க கொடுக்கறது என்னன்னா, விஜய் அப்படின்றவர் வரணும், எங்களுக்கு நல்லது பண்ணோம், எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம், அவர் வரட்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு மாநாட்டிற்கு நாங்கெல்லாம் நிலம் கொடுத்தோம் அப்படின்னு எங்களுக்கும் ஒரு பெருமையா இருக்கும். எதிர்காலத்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் அது. சரி, இதெல்லாம் மீறி இந்த மாநாடு எவ்வளவு கோடியில் வந்து நம்ம ஏற்கனவே அந்த வீடியோல பேசணும், 100 கோடி ரூபாய் அப்படின்னு. 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 100 கோடி ரூபாய் அவருக்கு வந்து ஓகே, ஒரு படத்தினுடைய பாதி சம்பளம். அதை பத்திலாம் கவலையப்படல. வருகிற தொண்டர்கள் யாரும் 10 பைசா அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணக்கூடாது, 10 பைசா அவங்க செலவு பண்ணக்கூடாது. வேற விதமா அவங்க செலவு பண்ணிக்கிட்டோம், வேற ஏதோ இது பண்றாங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். வரவங்களுக்கு வந்து அந்த போக்குவரத்து செலவு, உணவு, டிஃபனு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய செலவா இருக்கட்டும்.
இது தவிர பாத்தீங்கன்னா அந்த மாநாடு பகுதியில் நிறைய கடைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கடைகளுக்கு எப்படி ஒதுக்க போறாங்க இடத்த, அந்த ரோட்ல வந்து கடை விரிச்சிட்டாங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான இன்னொரு பக்கம் இருக்குது. நீங்க ஊருங்க எங்கன்னா திருவிழா நடந்தா திடீர்னு எங்க இருந்தா இவங்க வராங்கன்னு தெரியாது, கடைகள் வந்துடும் இல்லைங்களா, இன்னைக்கும் இருக்குது வந்து. அது மாதிரி வந்துற போது இன்னொரு பக்கம் அந்த பகுதியை ரியல் எஸ்டேட்காரர்கள் ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த நிலங்களை, அத விவசாயம் இல்லாத நிலங்களை வாங்கி பிளாட் போட்டு விற்கிறதுக்கு ஒரு பக்கம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இந்த சூட்டோடு சூட்டா இந்த புகழோடு புகழா அதையும் சேல்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. சரி, இந்த மாநாடுக்கு தாண்டி இந்த கட்சிக்கு யாரு வந்து நிதி உதவி செய்ய போகிறார்கள், எந்த தொழிலதிபர் அப்படின்றது இப்போதைக்கு அந்த நிதி உதவி எதுவும் வாங்க வேணாம், எதிர்காலத்தில் மாநாடு முடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு. குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா இந்த பதவி சண்டை போயிட்டு இருக்கு டிவிகேல. ஒரு அம்மா கூட வந்து என் பையன் வந்து கொடி கட்டின நாள்ல இருந்து இருக்கிறான், இந்த ரசிகர் மன்றம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இருக்கிறான், அவனுக்கு ஏன் பதவி கொடுக்கலன்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு தனி ரூம் எல்லாம் கூட்டு போனாங்க வந்து. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. உன்னை யாருக்குமே வந்து, அதாவது வந்து பொதுச் செயலாளர், பொருளாளர், செயலாளர், சில நிர்வாகிகள், மக்கள் தொடர்பாளர், இவங்களை தவிர யாருக்கும் பதவிகள் இன்னும் கொடுக்கல. மாநாடு முடிந்த பிறகுதான் விஜயே அந்த லிஸ்ட்டை வச்சு இவங்கெல்லாம் எவ்வளவு காலம் இருக்காங்க, இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் களத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் எந்த மாதிரியான செல்வாக்கு இருக்கு, இதெல்லாம் டிக் அவுட் பண்ண போகிறாரு. பண்ணி குறிப்பாக தொகுதி, நகரம், கிளை, கிராமம், இந்தந்த பகுதியில் இவங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் அந்த பொறுப்பு விஜயோடைய நேரடி கண்காணிப்பில், நேரடி உத்தரவில் கொடுக்கப்படும் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ரைட்டு, தளபதி 69 படப்பிடிப்பு பூஜை தொடங்கியாச்சு. இந்த பூஜையோடு சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டார் காஸ்டும் அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாபி தியோல்ல இருந்து ஆரம்பிச்சது வந்து அமிதாப் பச்சன், பிரியா மணி, பிரகாஷ் ராஜ், செல்லம் அப்படின்னு நேற்று ஒரு இதுவே கொடுத்திருந்தாங்க கேவிஎன் நிறுவனம். அது ரொம்ப பெரிய இதுவாகி போச்சு. ஏன்னா பிரகாஷ் ராஜ், விஜய் அப்படி அந்த காம்போ வந்து ஒரு பெரிய எவர் கிரீன் கூட சொல்லாது. நீங்க கில்லில இருந்து ஆரம்பிச்சு போக்ரி தொடர்ந்து பிரகாஷ் ராஜ் ஒரு பெரிய ஆர்வமா இருக்காரு. ஏற்கனவே பாபி தியோல் உள்ள வந்ததுனால அவர் தான் ஒரு மெயின் வில்லன் முடிவாயிடுச்சு. இல்ல வந்து மிக கொடூரமான வில்லன் கூட நம்ம முடிவு பண்ணலாம். பாபி தியோல் அப்படி வந்த பிறகு பிரகாஷ் ராஜுக்கு என்னன்னா ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் பேசிக்கிறாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து கௌதம் வாசுதேவ மேனன் இந்த படத்துல இருக்காருன்னு. ஏற்கனவே லியோல வந்து பயங்கரமா அவருக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்தாங்க. முதல்ல ஆரம்பத்துல வந்து கௌதம் மேனன் வந்து விஜய் கூட ஃப்ரெண்டு, விஜய் கூடயே வராரு, கடைசி வரைக்கும் இருக்காரு, அவர் தான் விஜய்க்கு உதவி பண்றாரு, என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா படமா வந்த பிறகு ஓகே அப்படின்ற அளவுக்கு இருந்தது. இன்னும் கூட கௌதம் மேனன் யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு. ஆனா இன்னும் கூட கௌதம் மேனன் யூஸ் பண்ணிருக்கலாமேன்ற இடத்துல நான் சமீபத்துல வந்து ஹிட்லர்னு ஒரு படம் பார்த்தேன் வந்து. அந்த படத்துல விஜய் ஆண்டனி அதே மாதிரி பழைய மாதிரி நடிக்கிறாருன்னு பார்த்தா கௌதம் மேனன் அதே மாதிரி ஒரே மாதிரி நடிக்கிறாரு வந்து. இவங்க ரெண்டு பேரும் நடிப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கவே மாட்டாங்களான்னு தெரியல. கௌதம் மேனன் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த படத்துலயாவது எச் வினோத் மாத்தி அவரை நடிக்க வைப்பாரா, இவருக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. வழக்கம் போல அவருக்கும் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர் கொடுப்பாங்களா, இல்லது வேற ஏதாவது கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போகிறாரா, அல்லது படம் முழுக்க இருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா கௌதம் மேனன் விஜயுடைய படத்தினுடைய இயக்குனராக இருந்திருக்க வேண்டியது. 2012 யோகன் அதிகாரம் ஒன்றுன்னு ஒரு கதையை அவர் சொல்லி அதை விஜய் ஓகே பண்ணி பவுண்டட் ஸ்கிரிப்டா கேட்ட பொழுது அவர் வந்து பாதி கதைக்கான இல்ல முக்கால்வாசி கதைக்கான பவுண்டட் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் அவரால் பண்ண முடியல, இல்ல பண்ணறதுக்கு நேரம் இல்லையா, அல்லது பண்றதுக்கு ரொம்ப குழம்பி போயிருந்தாருன்னு தெரியல. முக்கால்வாசி கதை தான் சார் இருக்குன்னு பொழுது விஜய் அதுக்கு அடுத்து படத்துக்குள்ள போனாரு. அப்புறம் அடுத்தடுத்த படங்கள் விஜய்க்கு வேற மாதிரி லைன் அப்ல அமைஞ்சவனே அந்த படம் அப்படியே டிராப் ஆகி போச்சு. இல்லைன்னா யோகன் அதிகாரம் ஒன்று கௌதம் மேனன் இயக்கத்தில் விஜய் நடித்திருந்த வெளிவந்த படமாக இருந்திருக்கும். இவர் ஒரு பக்கம் வந்து சரி, இதுல மமிதா பைஜு குறிப்பா இருக்காங்க. அவங்க எப்படிங்க விஜய்க்கு பேரா வரும்னு நிச்சயமா கிடையாதுங்க. வந்து மமிதா பைஜு விஜய்க்கு மகளாக நடிக்கிறார் ஒரு தகவல் இருக்கு. பூஜா ஹெக்டே தான் விஜய்க்கு ஜோடி. பீஸ்ட் படத்துல பூஜா ஹெக்டே தானே. பீஸ்ட் படத்துடைய ரிசல்ட் எல்லாம் என்னன்னு தெரியும். அந்த சென்டிமெண்ட்லாம் பார்க்க மாட்டாருன்னா சென்டிமெண்ட்லாம் விடுங்க. வந்து இந்த கதைக்கு யார் தேவைப்படுறாரு, இன்னைக்கு யார் லைம் லைட்ல இருக்காரு, ஒரு இயக்குனரோட சாய்ஸ் வந்து. ஏன் இப்ப பூஜா ஹெக்டே இப்ப மறுபடியும் நடிச்சா இதுக்கப்புறம் பூஜா ஹெக்டே மற்ற படங்கள் நடிச்சா அந்த படங்கள்லாம் ஓடலையான்னா கண்டிப்பாக இதுல அலமைப்பித்தா அந்த சாங்கினுடைய டான்ஸை கம்போஸ் பண்ண அதே டான்ஸ் மாஸ்டர் ஜானி மாஸ்டருக்கு தான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வைத்திருந்திருக்காங்க. இப்போ இந்த தளபதி 69 படத்திற்கு மறுபடியும் விஜயும் பூஜா ஹெக்டே ஆடுற மாதிரியானது. ஜானி மாஸ்டருடைய கதையெல்லாம் என்னன்னு தெரியும். வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல இதுவாகி உள்ள போய்
இப்போ அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாமீன் கேட்கும் பொழுதே நமக்கே சிரிப்பா இருக்குது. இப்படிங்க இருந்தா ஜாமீன் கொடுத்தீங்க. என்னன்னா, திருச்சிற்றம்பலம் படத்திற்காக அவர் நடனம் அமைத்த ஒரு பாடலுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. அந்த தேசிய விருதை வாங்குவதற்காக அவருக்கு 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஜாமீன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை ஜாமீன் கொடுத்துட்ட ஒரு பக்கம் இதை போய் டெல்லியில போய் எந்த முகத்தோட போய் இவர் வாங்குவாருன்னு தெரியல. ரொம்ப ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயமா இருக்குது. ஈனமானமே கிடையாதா? போய் அவ்வளவு பெரிய ஒரு சபையில போய் உங்களுக்கு எப்படி கை தட்டுவாங்க? ஒரு கூச்ச நாச்சமே இல்லையா? குற்றமற்றவர் நீங்க நிரூபிச்சிட்டு பிறகுதானே போகணும். ஒரு ஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள்லாம் கொடுக்கும் பொழுது ஒரு பெரியவர், அவர் யாருன்னு எனக்கு உண்மையா தெரியல, அந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. ரொம்ப வயதானவர் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டிருப்பாரு. ஒரு வேட்டியை கூட முட்டிக்கு மேல கட்டிட்டு இருப்பாரு. ஒரு ஒல்லியான ஒடுங்கிய ஒரு உருவம். அவர் அப்படியே ஒடுங்கின்னு பிரதமர் மோடியோடைய இதுல சாஷ்டாங்கமா காலில் விடுவாரு. அவர் பதறி போய் எழுப்புவாரு. திரும்ப ஒரு பக்கம் யூட்டர்ன் பண்ணி அந்த மேடைக்கு, ஜனாதிபதியோடைய அந்த அமர்ந்திருக்கிற அந்த மேடைக்கு திரும்ப விழுந்து ஒரு கும்பிடு போடுவாரு. திரும்பவும் போய் ஜனாதிபதி அந்த இது கொடுக்கும்போது ராம்நாத் கோவிந்த் கொடுத்து முன்னாடி அங்க தொட்டு கும்பிட்டு அங்கேயும் விழுந்து கும்பிடுவாரு. இது என்னன்னா, எல்லாரும் நெகிழ்ந்து போயிட்டாங்க. அந்த வயது, அவருக்கு அந்த மரியாதை, அந்த மாதிரியான விஷயம் இருக்கு இல்லைங்களா? இது ஒரு தேசிய விருது வாங்கறதுக்காக எனக்கு ஜாமீன் வேணும், அந்த ஜாமீன் கொடுத்தாச்சு. எப்படி போய் நீங்க டெல்லியில வாங்க போறீங்க அந்த முகத்தை வச்சுக்கின்ற ஒரு கணக்கு? சரி, அவருடைய இது அவருக்கு அதெல்லாம் கிடையாது போலகுது. அதை தாண்டி இப்ப என்னன்னா, அந்த சாங்குக்கு அவரை வேணாம் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அவரை போட்ட கான்ட்ரவர்சி ஆகும், பிரச்சனையாகும். அவர் தான் குற்றம் இல்லைன்னு வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் எவ்வளவு மாஸ்டர் இருக்காங்க. வழக்கம் போல தினேஷ் மாஸ்டர் ரஜினியே பாராட்டிட்டாரு. மனசிலாயோ சும்மா அப்படியே கிளாமரா கவர்ச்சியா அட்டகாசமான ஒரு சாங் எனக்கு பண்ணி கொடுத்தாருன்னு சமீப காலமா தினேஷ் மாஸ்டர் எந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்கு எந்த மாதிரியான ஒரு கம்போஸ் பண்ணா கரெக்டா இருக்குன்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, அக்டோபர் மாதம் தொடங்கிய இந்த தளபதி 69 படப்பிடிப்பு அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அது ஒரு தீபாவளி ரிலீஸ் ஆக இருக்கலாம். பொதுவா எச் வினோத் இவ்வளவு காலம் எடுத்துக்க மாட்டாரு. ரொம்ப குறுகிய காலத்துல 35 நாள் 40 நாள்ல முடிக்கக்கூடியவர். இது ஏன் அப்படின்னா, விஜய் கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். நீங்க நிறைய நாள் எடுத்துங்க, நல்ல பிரமாதமா பண்ணுங்க. இந்த படம் கடைசி படம்னு பேசுற படமா இருக்கணும். 500 கோடி ரூபாய் பட்ஜெட். 500 கோடி ரூபாய் பட்ஜெட் போது இங்க தமிழ்நாட்டில் எடுப்பதற்கு நிறுவனங்கள் யாரும் முன்வரலன்னு ஒரு தகவல். அதனால்தான் கேவிஎன், கர்நாடகாவை சேர்ந்த கேவிஎன் நிறுவனம் உள்ள வந்திருக்காங்க. இந்த படம் 500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுமா அப்படின்னா 1000 கோடி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த விங்கில கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக, ஏன்னா விஜய்க்கு 275 கோடி சம்பளம் அப்படின் பொழுது இந்த படம் கடைசி படம் பொழுது இந்தியா முழுக்க இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகலாம். ஏன்னா இப்போதைக்கு பாபி தேவல் மட்டும்தான் நார்த்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. கர்நாடகாவில இருந்து ஒரு ஆர்டிஸ்ட், தெலுங்கு, மலையாளம், கண்டிப்பா மலையாளத்துல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து இதுல சேர்க்க போறாங்க. இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் நிச்சயமா பேன் இண்டியா படமாக மாறும். எச் வினோத் எந்த மாதிரியான ஒரு நிகழ்கால சம்பவத்தை, நடந்த ஒரு விஷயத்தை, ஒரு செய்தித்தாளில் பரபரப்பான ஒரு சம்பவங்களை படமாக்கக்கூடிய ஒரு திறமையான இயக்குனர் எப்படி பண்ண போறார். எச் வினோத் மேலேயும் ஒரு இது இருக்குது. 500 கோடி ரூபாய் பட்ஜெட். இவரே ஆளு ரொம்ப எளிமையா இருக்காரு. நடந்து போறாரு, பட்டன் செல்போன் வச்சுக்கிறாரு, ரொம்ப சாதாரணமா உடை போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் 500 கோடி ரூபாயில பண்ண போறாருன்னு, எங்க உடைக்கும் அவருடைய எளிமைக்கும் 500 கோடி பட்ஜெட்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்களே. பண்ணுங்கன்னா பண்ணிட்டு போறாங்க. எக்ஸிகியூஷன் பண்ணா பண்ணிட்டு போறாங்க. சரி, ஒரு பக்கம் தளபதி 69, இன்னொரு பக்கம் மாநாடு, அரசியல். விஜய் தன்னுடைய அடுத்த கட்ட மூவை எப்படி கொண்டு செல்ல போகிறார் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.